மாசி மாசம் 7ஆம் திருநாள் அன்று பெருமாள் திருச்சிபையிலே எழுந்தருள்றார். எல்லா மாசி மாச எல்லா உற்சவங்கள்லயும் குறிப்பாக பிரம்மோற்சவங்கள்ல பெருமாள் இந்த தாயார் சந்தி எழுந்தருள் இருந்து திருமஞ்சனெல்லாம் இருக்கு. இந்த மாசம் மாத்திரம் தாயார் சந்தி எழுந்தருள்வார். இந்த ஜலக்கிரீடாதிகள்லாம் இல்லாம பெருமாள் கபாய் சாத்தி கொண்டு சீதே பூமி நாச்சியோட தாயார் சந்திக்கு எழுந்தருளி மங்களார்த்தி கண்டுள்ளார். அதுக்கு முன்னாடி நெல்லளவை கண்டுள்ளார், வீ சுத்தி வர்றார். இது ஒரு பட்சம். ரெண்டாவதுல சூர்ணாபிஷேகம் அப்படின்னு சொல்லி ஒரு விவரமான ஒரு உற்சவம் இருக்குது. பொதுவாக 7ஆம் திருநாள் கல்யாண உற்சவம்னு நம்ம சொல்லுவோம் ஸ்ரீரங்கத்துல. அதுல சூர்ணிகா பிரபாவம்னு சொல்லி சூர்ணியாபிஷேகம் பெருமாளுக்கு பண்ணுவோம். இந்த சூர்ணிகைகள் நிறைய விதமான சூர்ணிகைகள் இருக்கு. மஞ்சள்ல சூர்ணிகள் இருக்கு, நெல்லிக்கால இருக்கு, நவரத்னாதி சூர்ணிகைகள் இருக்கு. இது நம்ம எடுத்துட்டு இருக்கிறது இந்த மஞ்சளாதி சூர்ணிகள்லாம் எடுத்துட்டு இருக்கோம். ஜனங்க எல்லாருக்கும் அதை கொடுப்பா. அந்த சூர்ணிகை நம்ம புரோட்சணம் பண்ணிட்டு கொஞ்சம் சிறுசு வாயில போடணும் அப்படின்னு சொன்னா 2 பலன் சொல்லியிருக்கு. ஒண்ணு, பெருமாளுடைய திருவடியில இருந்தானே அது கிடைக்கிறது நமக்கு. ஆகையனால பெருமாள் உள்ள கங்கா ஜலம் இருக்கு இல்லையா, அந்த கங்கா ஜலத்தை புரோட்சணம் பண்ணினா நமக்கு என்னதான் ஒரு புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றது. பல சூர்ணிகள் இருக்குன்னு சொன்னோம். இல்ல எல்லா சூர்ணிகளுக்கும் ஒவ்வொரு பலஸ்திதி சொல்லியிருக்கு. பொதுவாக கங்கா ஜலத்தை புரோட்சணம் பண்ணினா என்ன ஒரு பலம் கிடைக்குமோ அந்த பலம் கிடைக்கிறது. சர்வபாப நிவர்த்தியத்தம் அது கிடைக்கிறது. விஷ்ணுலோகம் சகச்சரி, பொதுவாக ஸ்ரீரங்கத்துல இருந்தாலே மோட்சம் தான். அப்பேற்பட்ட பெருமாளோட திருவடியில் இருக்கிற சூர்ணிகள் கிடைச்சி நம்ம புரோட்சணம் பண்ணிட்டு அது கொஞ்சம் சில வாயில போடணும்னு சொன்னா நம்ம உடம்பு பூரா சுத்தமாறுது, மனது சுத்தமாறுது, ஆத்மாவும் சுத்தமாகி பெருமாள் இடத்துல ஒரு விஷ்ணுலோகம் சகச்சதி பெருமாள் இடத்துல சேரக்கூடியதான அத்தியுதமான அனுபவம் கிடைக்கிறது. அந்த சூர்ணாபிஷேகங்களுக்கு இத்தனை பலன் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவசியம் இந்த சூர்ணாபிஷேகத்தை வீதியில முழுக்க கொடுப்பா. எல்லாரும் கொஞ்சம் சிரசுல வாங்கி போட்டு பெருமாளை பிரார்த்தனை கேட்டுக்கொள்ளும்.